மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். போன வீடியோவில் தொகுதி வாரியாக யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கவுண்டிங் நம்பர்ஸ் பற்றி பார்ப்போம். யார் யார் எவ்வளோ தொகுதி ஜெயிக்க போகிறான்ற நம்பர்ஸ் பேஸில் பார்ப்போம். பெரும்பான்மையோட ஆட்சி அமைதா இல்லை தொங்கு சட்டசபை அமைதா, இதை பற்றி சார்கிட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதான் ஹை பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று தொகுதி வாரியாக பேசணும், வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்ட்டு. கவுண்டிங் சொல்லலை அப்படின்ட்டு வாசகர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி சொல்லிடலாம். கவுண்டிங் நம்ம முடித்து அது நிகழ்ச்சி போகிறதுக்கே கடுமையான இது. நம்மளுடைய விஷுவல் எடிட்டர் மிஸ்டர் அனீஸ் அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லிடுங்க. உங்கள் சார்பாகவும் எங்கள் சார் சொல்லுங்கள். அவர் நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணார். ஒருத்தர் ஆச்சரியத்தோடு போட்டிருக்காரு, 1:15 மணிக்கு போட்டிருக்கீங்களே அப்படின்னு. அதனால் நான் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், உங்களுக்கு வாசகர்கள் நன்றி சொல்கிற மாதிரி நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னு. அவருடைய உழைப்பு நேற்று முழுவதும் கடுமையானது. அதனால தான் அந்த சம்மப் பண்ண முடியல. இன்னொன்று, சம்மப் பண்ணிட்டா அந்த ஒரு இது போய்டும்ல, சுவாரஸ்யம். நம்மளுக்கும் கொஞ்சம் விஷயங்கள் எடுக்க வேண்டியிருக்குது. அதனால் இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான, கணிக்க முடியாத தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். 5 வருடம் ஆண்ட திமுக கடுமையான மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதை வெகு சாமர்த்தியமாக மறைத்து மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர்கள் விளம்பரம் மூலியமாக பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். திமுக பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி டீமு கிட்டத்தட்ட 6-7 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்க. முதல்வர் தன்னை அப்படியே ஒப்படைச்சிட்டார். நாள் ஒரு குழந்தை அப்பாவோட வருது, கை நீட்டுது, அப்படியே கையை அப்படியே தட்டுறாரு. அது ஒரு பெரிய வைரல் ஆகுது. நேற்று பார்த்திங்கன்னா அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி அவர் ஒரு பகுதியில் போய் வலுக்கட்டாயமாக ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க. தூக்கி ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறாரு. இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி டீம் கடைசி நேர அந்த இதை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அதே மாதிரி முதல்வருடைய தோற்றம், அவரை ஒரு இளமையாக காட்டணும், மேலும் மேலும் அவரை மெருகேற்றிக்கிட்டே கொண்டு போகிற வேலைன்றது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, வேஷ்டி சட்டை சாதாரணமாக இருந்தார். 21 எலெக்ஷன் ஆரம்ப காலத்தில் அந்த புதுசாக அந்த விக்கு வைக்க ஆரம்பித்தார். அப்போ அது தோற்றம் கொஞ்சம் மாறிச்சு. போக 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 அந்த கண்ணாடி இல்லாமல் அப்படியே போயிருந்தார். கொஞ்ச காலத்தில் அவர் பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் போட ஆரம்பித்தார். அப்புறம் ஸ்டைலாக அந்த ரஜினிகாந்த் பயன்படுத்துகிற அந்த ஜெயிலர் கண்ணாடி போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த விக்கியில் கூட கொஞ்சம் சில மாற்றங்கள் வந்தது. அப்புறம் பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறினார். அந்த மாதிரி அவருடைய தோற்றத்தையும் ஒரு இளமையாக இருக்கிற மாதிரி காண்பிக்கிற வேலைலாம் நடந்தது. இது இல்லாமல் அப்பப்போ அவரை வச்சு வீடியோ, இதுவும் அந்த வீடியோக்களில் வர கண்டென்ட் என்னென்னா, உண்மை இருக்கோ பொய் இருக்கோ முதல்ல பதிவு பண்ணுவார். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சி தேடி வரத்துக்குள்ளே அது உங்கள்கிட்ட போய் பரவலாக சேர்ந்துடும். இன்னொரு முக்கியமான வேலை என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ச்சியாக பாஜகவே எதிரியாக முன்னிறுத்துவது அப்படின்ற ஒரு டெக்னிக்கை வச்சுக்கிட்டு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் மோதல், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் மோதல், இப்படியெல்லாம் ஒரு இதை ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனாங்க. ரெண்டாவது, இவருடைய ஃபெயிலியரை வெளியே காமிச்சிக்காமல் பாசிட்டிவாக இருக்கிறோன்றதை காமிக்கிற மாதிரி, நான் முதல்வன், இந்த 8000 ரூபா 2000 ரூபா இது உரிமை தொகை, அது இதுன்னு அதை வைத்து அதை சுற்றியே பண்ணாங்க. இதற்கு ஆதரவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து சேனல்களும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அளவில் கூகுள் விளம்பரங்கள் ப்ளஸ் மற்ற விஷயங்கள்லாம் விளம்பரம் திறந்தாலே விளம்பரம். நம்ம இதில் கூட சொல்லுவாங்களே, என்னங்க 3 விளம்பரம் வருதுங்க, அவருதே வருதுங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த கட்சியே ஆதரவாக இருந்தாலும் அதில் கூகுள் விளம்பரம் வர்ற மாதிரி பெரும்பாலும் அந்த அளவுக்கு பணம் செலவழிக்கப்பட்டது. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே இந்த தடவை நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி ஒரு வகையான ஒரு செட்டப்புக்கு மாறிட்டாங்க. இது ஜர்னலிசத்துலேயே வராது. எப்படின்னா, காசு கொடுக்குறவங்களுக்கு ஷோ போடுறது, பேக்கேஜ் முன்ன பேப்பரில் ஓரமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி காசுன்றதை நீங்கள் பேக்கேஜின்றது எந்த வேட்பாளர் கொடுக்குறாரோ அவர் தான் போடுவாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, செய்தி வர்றதுன்றது வராமல் போச்சு. அப்போ அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் காட்டுவதெல்லாம் உண்மையான்னு பார்த்தா உண்மை இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம். அப்போது இது எல்லாமே உண்மை எங்கே இருக்குதுன்னு பார்த்தா சமூக வலைதளங்களில் அது உண்மை வெளியாக ஆரம்பிச்சிது. இவர்களுமே சேனலில் போட வேண்டியதை போட்டால் பிரச்சனை வரும்ன்ட்டு சமூக வலைதளங்களில் அவர்களுடைய சமூக வலைதளங்களில் போடுறதெல்லாம் பார்த்தோம். இது ஒரு விஷயம்னா, இன்னொரு விஷயம், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், ரிட்டையர் பத்திரிகையாளர்கள்,
அப்புறம் நடுநிலை பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி, அப்புறம் திராவிட ஆதரவாளர்கள், அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த கலாம் ஆதரவாளர், இந்த மாதிரி பல பேரை கொண்டு வந்து இவர்களுக்கு ஆதரவாக பேச வைக்கிறதெல்லாம் பார்த்தோம். நீயாயா அப்படி மாறிட்ட அப்படின்ற அளவுக்கு முரட்டுத்தனமாக பேச ஆரம்பிச்சது. இது இல்லாமல் ஐடிவிங்கியுடைய ஒர்க்கு, இந்த இதெல்லாம் வந்து தனியாக நடந்தது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இவர்களுக்கு ஆதரவாகவே போகிறதும், அரசுக்கு எதிரான சின்ன விஷயத்தை கூட வெளியே காட்டாமல் மறைக்கிற ஏற்பாடு, இது எல்லாமே நடந்தது. இது எல்லாத்தையும் மீறி தான் மக்களுடைய எதிர்ப்பு பெரிய அளவில் வந்தது. திமுகவுடைய தோழமை கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் நடந்த பிரச்சனைகள் வெளியே வராமல் இல்லை, வெளியே வந்து பெருசாக வெடிக்குது சமூக வலைதளத்தில் தான். ஆனால் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் மற்றவர்களும் அதை பேசவே மாட்டாங்க. இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை எங்கே நடந்ததுன்னா திமுகக்குள்ள தான். கூட்டணி பிரச்சனை, கூட்டணி கட்சிகளை எல்லாமே நடந்தது. தொகுதி பங்கீடு, ஆமாம், தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை எல்லாமே நடந்தது. காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் கையை விட்டு தாவேகா கூட கூட்டணி போகிற லெவல்லாம் நடந்தது. அது வந்து மூணாவது விஜய் ஃபேக்டர் இவங்களை வந்து கடுமையாக பாதிக்குது அப்படின்றது வந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, ஜீர்ணிக்கவும் முடியல. இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் விஜய் அடிக்கிறதா அடிக்காமல் விடுறதா, இந்த மாதிரி ஒரு இருதலை கொள்ளி எலும்பு மாதிரி எல்லாவற்றிற்கும் மேலே உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் வந்து இவர்களுக்கு சாதகமாக இல்லை. நகர்ப்புறங்களில் விஜய் ஃபேக்டர் பெருமளவில் திமுகவை பிரிக்குதுங்க. சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை. ஆனால் சென்னை வந்து இந்த தடவை திமுக அலட்சியமாக கையாண்டதும், ஒரு வார்டு மெம்பர் கூட, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வார்டுகளுக்கு போகாததும், கார்ப்பரேஷன் மொத்தமாக ஃபெயிலியர் ஆனதும், சென்னையுடைய அடிப்படை விஷயங்களை கூட கண்டுக்காமல் விட்டதும், மேயர் பிரியாவின் செயல்பாடு, அதிகாரிகளுடைய செயல்பாடு, சென்னையில் வந்து இந்த போக்குவரத்து காவலர்கள் இந்த ஃபைன் போட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான கடுமையான கோபத்தை உண்டு பண்ணிச்சு. இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு பெரிய அளவில் நாங்கள் வந்து பண்ணுறாரு அப்படின்னு காமிக்கிறதுக்கு இவங்க எதை கையில் எடுக்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கே இவர் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு உரிமையை இவர் தான் பாதுகாக்கிறாரு. பாஜக வந்து விட்டால் காலி பண்ணணும், அதை தடுத்துக்கிட்டு இருக்கிறது இவர் ஒரு ஆள் தான். இவர் மட்டும் இல்லைன்னா ஐயோயோ இவர் வந்து நமக்கு தலைவராக வந்திருக்காரு, இப்படியான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. இது எல்லாமே ஜெயிக்குதா அப்படின்னு பார்த்தா இவர்கள் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை. இந்த தடவை எல்லாருக்குமே தெரியும், திமுகவினருக்கு எல்லோருக்கும் அதிர்ச்சியான விஷயம், அந்த பெண்ணும் அந்த ஐபேக்கும் பெரிய அளவில் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் இருக்கோம், ஸ்ட்ரிக்ட்டுன்னு காமிச்சு டீட்டெயிலாம் எடுத்தோம்னா திமுகவினரை இந்த தடவை வேறு லெவலில் இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப ஆடுறியா, இரு வரட்டும், நீங்கள் வந்து இந்த தடவை உனக்கு ஆட்சி, உனக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் திருப்திப்பட்டிருந்த அனைத்து திமுகவினருக்கும் பெரிய அல்வா கிண்டி கொடுத்து முடிச்சு விட்டாங்க. யாரெல்லாம் பிரச்சனைக்குரியவர்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் சீட்டு திரும்ப கிடைக்கப்பட்டது. அப்போ பலரும் சோர்ந்து போய் போடா பார்த்துக்கலாம், சும்மா பார்க்கலாம். அது இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, திமுகவில் எல்லாமே மோனோபாலியாக போயிடுச்சு. முன்ன வந்து அப்படி இருக்காது, கீழே இருக்கிற வட்டச்செலா வரைக்கும் ஏதோ கொஞ்சம் காசு பார்ப்பாங்க, நல்ல கான்ட்ராக்ட்ன்ற அதுன்னு. இப்போ அது அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே இப்போ அது இல்லாமல் போச்சு. எல்லோருமே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மனப்பான்மையிலேயே கட்சியில் இருந்தாங்க. பயத்தோடையே நம்மளை பற்றி இது போயிடுமோ, ரிப்போர்ட் போயிடுமோ, அப்படி போயிடுமோ, அது இதாகிடுமோன்னு அந்த இதுலேயே சரி அதுக்கு மாற்றாக ஏதாவது வருமானம் தேர்த்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆனால் வருமானங்கள் அவரவர்கள் பெரிய லெவலில் பார்த்துட்டாங்க. கீழே இருக்கவங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. அவர்கள் கையில் கொஞ்சம் நஞ்சம் காசு வந்தாலும் அது கட்சி வேலைக்கும் மற்ற இதுக்கு செலவழிக்க வைக்கிற வேலையும் நடந்தது. ரெண்டாவது, கம்பெனி ஆட்கள் மாதிரி வட்ட செயலாளர்களை பயன்படுத்துறது, கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி அதை பண்ணு, இதை பண்ணு, லேப்டாப் எடுத்துகிட்டு போ, இங்கே எடுத்துகிட்டு போ, இதை போடு, அதை போடுன்னு. சில பேர்லாம் என்கிட்ட சொன்னது, கட்சியில் இருக்கேனா கம்பெனியில் இருக்கான்னு தெரிலங்க, ஏதோ மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. அப்போது இந்த இதுலேயும் அவர்கள் ஃபெயிலியர். இன்னொரு விஷயம், திமுக தோழர்களுக்கு எல்லாருக்குமே என்ன கோவம்னா, பல ஆண்டு காலமாக இருந்து போன தொகுதிகள் இந்த தடவையாவது நமக்கு வரும், நம்ம நிற்கலாம் அப்படின்னு நினச்ச இடங்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கு தார வார்த்தது. இதில் முன்னெல்லாம் கூட்டணி கட்சிகளோட ஒரு இணக்கமாக எல்லாம் இருந்தது. இந்த தடவை அது இல்லை. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முற்றிலும் இணக்கம் இல்லை. திமுக வச்சு செஞ்சிடுச்சு காங்கிரஸை. இந்த தடவை காங்கிரஸை வேரோடு முடிச்சு விடுற ஏற்பாடை திமுக செய்கிறது. ஆனால் அது திமுகவிற்கே பெரிய பலகீனமாக போக போகுது. ஏன்னா இந்த வெறுப்பு ராகுல் காந்தி பார்க்குறீங்கள, ஆமாம், இது எல்லாம் சேர்ந்து தாவேகா ஸ்டாண்ட் ஆச்சுன்னா தாவேகாவோட ஒரு மாற்று தேடி காங்கிரஸ் நகருவதற்கான ஏற்பாடு போயிடும். இந்த தடவை திமுக ஜெயிக்கலைன்னா
அதன் முடிவை அவர்களே எழுத தொடங்குகிறார்கள் அப்படின்றது தான் அர்த்தம். அதே மாதிரி விசிகா மாறி மாறி முடிவெடுத்தோட விளைவு இன்றைக்கி அவர் வந்து கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளும் இழக்கிற ஒரு நிலைமைக்கு அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி மற்ற கூட்டணி கட்சிகளும் முஸ்லீம் கட்சிகள் நிறுத்தப்பட்ட தொகுதிகள் எல்லாமே பலமான தொகுதிகள், அவர்களோட பிரதிநிதித்துவமே இல்லாமல் போகிற ஒரு கண்டிஷனாக பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம ப்ரெடிக்ஷனு. கம்யூனிஸ்ட் கட்சியில் சார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க ஓரளவுக்கு தேர்த்திக்கிறாங்க. 2 தொகுதி சிபிஐயும் 3 தொகுதி சிபிஎம்மும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வச்சுக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய அடையாளத்தை இழந்து விட்டார்கள். பொதுவாக இனிமேல் அவர்கள் இது பண்ணணும்னா திமுக விட்டு வெளியே வந்து மாற்று தேர்னா தான் அந்த மரியாதை கிடைக்கும். அப்போ அந்த பிரச்சனை அவங்களுக்கு. அதிமுகவில் என்ன பிரச்சனைனா, இந்த தொடர்ச்சியாக கட்சிக்குள்ளே இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியில் போகிறது, ஓபிஎஸ் அணிகள் வந்த பிரச்சனை, திமுகவுடைய பெரும் பிரச்சாரம், இது எல்லாமே அதிமுக மைனஸாக இருக்குதுன்ற மாதிரியே ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு பாஜகவுடைய அடிமையாக இருக்கார். கடைசியில் எண்டுக்கு எப்படி போயிட்டாங்கன்னா, காலையில் குளிக்க போனா கூட ஓபிஎஸ் ஃபோன் போட்டு நான் குளிக்க போகலாமா, பாத்ரூம் போகலாமா, இப்போ சாப்பிட்லாமா, எத்தனை இட்லி சாப்பிட்லாம், சட்னி தொட்டுக்கலாமா, சாம்பார் தொட்டுக்கலாமா, இப்படி அளவுக்கு அவர் கேட்குறான்ற மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு போயிட்டாங்க. எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் மெயின். அப்போ அவரை டிஃபேம் பண்ணி அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவர் எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அது ஒரு பெரிய பலமாக மாறி போச்சு. நேற்று கூட ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எதிர்கட்சியாக இருக்கிறது யாருன்னு கேட்டால், ஒரு காலத்தில் அண்ணாமலை பாஜகன்னாங்க. இப்போ அந்த இடத்தையே எடப்பாடி பழனிசாமி அதிமுக மறுபடியும் கொண்டு வந்துட்டார். அப்போ அதிமுக பாஜகவோட சேர்ந்தோன்னே என்டிஏ அலையன்ஸ் ஃபார்ம் ஆனோன்னே ஓரளவுக்கு உற்சாகம் வந்துடுச்சு அவங்கள்ட்ட. அதற்கு பிறகு டிடிவி வந்தோன்னே கூடுதல் உற்சாகம் வந்துடுச்சு. அப்போ அவர்கள் அந்த இதோட செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிவியும் பாமகவுடைய 90% அன்புமெண்ட் இருக்குதுன்னொன்னே அது ஒரு பெரிய உற்சாகமாக அவர்களும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எங்கே பலகீனம்னா பாஜக தலைவர்கள் அமித்ஷா மோடி மற்றவர்கள் பண்ணுற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டு தலைவர்கள் இவர்களுக்குள்ளேயே பிரச்சனை. அண்ணாமலை பிரச்சனையை ஓடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அண்ணாமலை சரி பண்ணுறாங்க. இப்போ அண்ணாமலை ஸ்பீடாக பிரச்சாரமாக பண்ணிட்டு வர்றாரு. திரும்பவும் வேற யாரும் பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை. அப்போது இந்த பலகீனம் அவர்களுக்கு பாதகமாக 27 தொகுதிகள் வாங்கினாலும் டபுள் டிஜிட்டே அவர்கள் நகரவே முடியல அப்படின்றத அந்த இதில் நம்ம கணிப்பில் தெரியுது. அப்போ பாஜக அது. பாமகவும் ஓரளவுக்கு பாமக 5 தொகுதி 5 எம்எல்ஏக்கள் வச்சுருந்த பாமக இன்னைக்கு வந்து தனியாக நின்று அவர் சாதிக்கிறாரு. 9 தொகுதி வரைக்கும் அவர் நெருங்கி வர்றாருன்னா அதை பெரிய வெற்றி அவர்களுக்கு. அங்கீகாரமும் கிடைச்சிடும், பர்சன்டேஜ் அங்கீகாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ பாமக அன்பு பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்றத அவர் நிரூபிக்கிறாருன்னு பார்க்கலாம் அந்த விஷயத்தில். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அமமுக அவர்களுடைய கணக்கை துவங்குகிறார்கள். ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் வரைக்கும் உள்ள தொடங்குறாங்க. அப்போது இந்த இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இந்த இதை கணக்கை பார்க்குறோம். நேற்று நம்ம சொன்னோம், இழுபறியாக ஒரு 27 தொகுதி சொல்லலாம். நம்ம வந்து அதை 29 தொகுதிகள். அப்போது இழுபறியான அந்த 29 தொகுதிகள் வந்து நம்மளால் கணிக்க முடியல. அது வந்து ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில இது வந்து சிலருக்கு சாதகமாக சொல்கிறாங்க. தாவேகனால் தான் இந்த இழுபறியா சார்? ஆமாம், தாவேகனால் தான் இழுபறி. இந்த இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, ஒருவேளை தாவேகா இல்லைன்னா ரிசல்ட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக கூட வந்திருப்பாங்க, இல்லை நிலைமைகள் யாராவது ஒரு மாதிரி இருக்கும். தாவேகா வந்து போட்டிட்டது எல்லோரும் 2 பேருக்குமே அடி. அதில் அதிக அடி டிஎம்கேன்றது தான் இதில் நமக்கு எடுத்த இதில் தெரியுது. இதில் தாவேகா தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் கவுத்தி விட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி தான் வெல்வதற்கு வாய்ப்பு. இழுபறின்னு சொன்னல, எழும்பூர், வில்லிவாக்கம், இன்னொரு தொகுதி ஒன்று, அதில் இது தாவேக்கனால் வருது. அதேமாதிரி அந்த ஆம்பூர், வாணியம்பாடி அந்த சைடில் தான் ஒன்று வரும். அப்போ 3 தொகுதிகள் இழுபறி வருது. ஒருவேளை அதில் முடிவு மாறுச்சுன்னா சொல்ல முடியாது. 1 4 கூட மாறலாம், இல்லை 2 3 மாறலாம். யாரை கேட்டாலும் விஜய் தானே சார் சொல்கிறாங்க. ஆமாம், விஜய் தான் சொல்கிறாங்க. என்ன போட்டாலும் பொதுமக்களுடைய வாக்குகள் ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்கும்ல, இவர் தான் வருவார், இவருக்கு போடலான்றது இல்லை, அதில் ஃபெயிலியர் ஆகிட்டார். இவர் வருவார். இப்போ அவர் மெயின் காரணம் பிரச்சாரம்னு சொல்லலாமா? பிரச்சாரம் கட்சியை கொண்டு போவாது. 234 பேர் நம்ம தான் சொன்னோம், 234 பேர் நிற்க வச்சிங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு என்ன நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்க? அவங்களுக்கு என்ன பண உதவி பண்ணீங்க? அவங்களுக்கு என்னென்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணலையே. நிற்க வச்சிங்க, அதோட விட்டீங்க. நீங்களும் போய் முடங்கிட்டீங்க, அவங்க போய் உட்காந்துட்டீங்க. ஒரு நாள் கூட வெளியே போகல ஆதவ அர்ஜுனா. ஆமாம்,
புஷி வந்து விஜய் கூட சுற்றுறது மட்டும் அவர் ஒரு விஜயுடைய வேலைக்காரன்னு காமிச்சார் அவர், அவ்வளோதான். அவர் ஒரு பொதுச் செயலாளராக எந்த ஒர்க்கும் பண்ணல. அருண்ராஜ் வெளியே வரல. அப்போ இவங்கெல்லாம் எதுக்கு தலைமை பதவி, மாநில நிர்வாகிகள்? அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து கைவிட்டாங்க வேட்பாளர்களை. அதெல்லாம் ஒரு முக்கிய காரணம். பணம் ரொம்ப ரொம்ப ஃபேக்டர் இந்த இதில். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், பணம் வந்து ஆளுக்கு 20 கோடி 30 கோடி செலவு பண்ணுவாங்க. குறைந்தது நீங்கள் 5 கோடி செலவு பண்ணணும். அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. மக்கள் செல்வாக்கு இருந்தது, அதை இவர்கள் கெயின் பண்ணவில்லை. மக்கள் செல்வாக்கு எப்படின்னா, இவர்களுடைய ஆட்கள் தேறி வர்றது பொதுவான இது. வயசானவங்க கூட 60-70 வயசானவங்க கூட விஜய்க்கு போடுவேன்றதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம். இதை தாண்டி விஜய் ஆட்சி பிடிப்பார், அதனால் அவருக்கு போடணுன்னு ஒரு 10-15% இருக்கும். அது இல்லை. மூணாவது இடம். நீங்கள் எல்லா கருத்து கணிப்புலையும் பாருங்கள், திமுக அதிமுக ஆதரவாக வந்தால் கூட விஜய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 10-8%, 12%, அவ்வளோதான். மூணாவது இடம் கூட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 15%, 10%. இதுதான் அவரை வந்து கவுத்துச்சின்னு சொல்லலாம். விஜய் மட்டும் என்டிஏ வந்திருந்தா இன்னைக்கு உட்காந்து இதெல்லாம் பேசவே தேவையில்லை. 10 சீட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு, அதுவே அதிகம்னு சொல்லுவேன். 220, 291 அல்லது 96 ரிசல்ட்டு வந்திருக்கும். அதுதான் சொன்னேன், தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் கெடுத்து விட்டு போன கதை. வைக்க பொருளை நாயின்னு சொல்லுவாங்க. அது வந்து வைக்க பொருளை படுத்துக்குமா. மாடு போய் மேய போனால் எகிரி போய் குலைச்சி துரத்தி விட்ருமா, மறுபடியும் வந்து வைக்க பொருளை படுத்துக்குமா. அப்போ அது சாப்பிடவும் செய்யாது, எதுவும் யூஸும் கிடையாது. நாய்க்கு சாப்பிட வர மாடையும் துரத்தி விட்ரும். இந்த மாதிரி சொல்லுவாங்க. நாய் கையில் கிடச்ச தேங்காய்னுவாங்க, உருட்டிக்கிட்டே தெரியும். எதாவது உடச்சி சாப்பிட முடியுமா? அதால் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி உருட்டிக்கிட்டே திரியிறாப்புல ஏதாவது. இதில் விஜய் ஒரே ஒரு விஷயம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். என்ன, இதற்கு பிறகு இந்த 20% வருதில்ல, கட்சியை ரீஅரேஞ்ச் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி எல்லாம் பண்ணி புஷியானது ஆட்சி தோத்துட்டு ஜானை கயிறு கட்டி கடலில் தூக்கி போட்டு ஆதவை வந்து எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திட்டு, ஆதவெல்லாம் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு தான் கிட்டத்தட்ட. விஜய் என்டிஏ பக்கம் போகாமல் பார்த்துட்டது ஆதவ், ஜான் இவங்கெல்லாம். அதனால் இந்த வேலையெல்லாம் பண்ணார்னா, இன்னொன்று விஜயுடைய அடிப்படை தன்மையை மாற்றணும். இதெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ இதெல்லாம் பண்ணால் தான் தாவேக்கா நிற்கும். இது சும்மா இந்த சினிமா நடிக்கிற மாதிரியே இந்த பந்தா காமிச்சிட்டுலாம் பண்ணியிருந்தா வேறு. நீ வந்துட்டேன் பப்ளிக் இது பண்ணிட்டேன், சாதாரண மனிதர் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும். இன்னும் அவர் அதை விட்டு வெளியே வரல. இதெல்லாம் தான் காரணம். அப்போது இந்த விவகாரத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, காங்கிரஸு இது திமுக வந்தீங்கன்னா, திமுக வந்து பெரும்பாலான இடங்களில் நேரடி போட்டி, 160க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக அதிமுக நேரடி போட்டி. அதில் கிட்டத்தட்ட பல தொகுதிகளை திமுக இழந்து, திமுக பெறக்கூடிய தொகுதிகள் நம்ம கணக்கு பார்த்தா 58, திமுகவுடைய எண்ணிக்கை 58. திமுகவுடைய கூட்டணி கட்சி இதே 58 அடி வாங்குறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு அடி வாங்குறாங்க பாருங்கள். திமுகவுடைய பிரதான கூட்டணி கட்சி காங்கிரஸ். அவர்கள் எடுத்த குழப்பமான முடிவு ப்ளஸ்ஸு தாவேகாவா திமுகவான்ற இது, விஜய் போட்ட அந்த குண்டு, உண்மையான காங்கிரஸ் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னது, இது எல்லாமே திமுக காங்கிரஸ் உறவுக்குள்ள முறிவு. அப்புறம் திமுகவுக்கு உண்டான இடங்களில் காங்கிரஸை நிற்க வச்சது, அந்த கோபம். பலமான அதிமுக இடங்களில் காங்கிரஸுக்கு இடம் ஒதுக்குனது, திமுக ஒதுக்குனது. இது எல்லாம் சேர்ந்து காங்கிரஸு பல இடங்கள் படு தோல்வி, கிட்டத்தட்ட செல்வ பெருந்தகையை தோற்று போயிடுவார்ன்ற அளவுக்கு நம்ம இழுபறியில் வச்சுருக்கோம். அங்கே பழனி அதிமுக ஜெயிக்கிற அளவுக்குன்ற அளவுக்கு நிலமை போயிட்டுருக்குது. காங்கிரஸ் பல இடங்களில் தோக்குது. அதில் காங்கிரஸுக்கு இந்த தடவை 2 இடங்கள் மட்டும்தான் கிடைக்குன்ற மாதிரி இது. இழுபறியில் வேணால் கூட சேர்ந்ததாக வரலாம். அதே மாதிரி அவங்களுடைய கூட்டாளிகள் சிபிஎம், சிபிஐ பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல், சிபிஎம் ஒரு தொகுதி மேலேயே வந்து 3 தொகுதி அவங்க வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சிபிஐ 4 இருந்தாங்க, இப்போ 2 தான் வரணுது. ஆகும்போது ஏதோ ஒரு எண்ணிக்கை உள்ளக்க வராங்கன்ற மாதிரி இருக்குது. 5-5ல் சிபிஎம் 3, இது ஒன்று. விடுதலை சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா கணக்கே துவங்காத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் பெரும்பாலும் ஏடிஎம் கூட நேரடி மோதல், சில இடங்களில் பாமக கூடன்னு. அப்படி ஒரு வேளை வந்தால் காட்டுமன்னார் கோயில் இழுபறி போட்டிருக்கோம். அங்கே வேணால் அந்த அவரும் பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் இதுவாகவே இருக்க மாட்டார். இந்த மாதிரி தான் சிந்தனை செல்வனே தோற்கிற நிலைமை இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். அதனால் விசிகா பெரும்பாலும் 3வது இடம் இந்த மாதிரி கணக்கை துவங்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் இந்த இதில். தேமுதிக 10 இடங்கள் வாங்கி 2 இடம் ஜெயிக்கிறாங்க. 1 விருதுநகர்,
இன்னொன்று விருதாச்சலம். விருதாச்சலம். வி விக்ட்ரி. அந்த ரெண்டுமே வந்து நீங்கள் விருதுநகர் நான் கிட்டத்தட்ட இழுபறி மாதிரி தான் பார்க்குறேன். ஆனாலும் அவருடைய சொந்த மாவட்டம், அப்பாவுடைய இது அதெல்லாம் வந்து ஏதாவது வரலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் எப்படின்னு தெரியாது. அதனால் 2 மிஞ்சி போனால் 1 அதான் நான் கொடுக்க முடியும். அந்த கூட்டணி மொத்தமாக சேர்த்து அவர்கள் வாங்குகிற தொகுதிகள் 67. மொத்த சட்டமன்ற தொகுதியில் 28% தான் அந்த இவங்க ஆக்குபை பண்ணுறாங்க. அப்போ 67 தொகுதிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக பெரும்பாலான இடங்களில் ரொம்ப நெருங்கி ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த வகையில் பார்த்தா அவர்கள் மெஜாரிட்டிக்கு 2 இடம் கம்மியாக 116 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 116ன்றதுக்கு கூடயும் வரலாம், கொஞ்சம் குறைச்சலாம் வரலாம். அநேகமாக எந்த மாதிரியான ஆட்சி அமையும், தனி மெஜாரிட்டி வருவாரா, அந்த இழுபறி 29 இருக்குல்ல, அதில் ஓரளவு கூடி வந்தால் தனி மெஜாரிட்டி வரலாம். அப்படி இல்லைன்னா பாமக இவங்களோட சேர்ந்து அமமுக இவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிற மாதிரி இருக்கும். இதில் கூட்டணி கட்சியில் பெரிய அளவில் கெயின் பண்ணுறது பாமக. கிட்டத்தட்ட 9 இடங்களில் அவங்க வந்து கெயின் பண்ணுறாங்க. அது பெரிய அளவு வெற்றின்னு சொல்லலாம். அன்புமணி ராமதாஸுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். 5 தொகுதிகளில் 3 தான் அவர்கிட்ட இருந்தாங்க, 2 பேர் வெளியே இருந்தாங்க. அருளே தோக்குறாரு. அப்போ 3 தான். அந்த 3ன்றது இப்போ வந்து இவர் 9 ஆக்குறாருன்னா 3 மடங்கு இதுன்றது பெரிய அளவுக்கு வளர்ச்சி. அடுத்து பெரிய அளவு கெயின் பண்ணுறதுன்னா நீங்கள் பாஜக 7 தொகுதிகள். ஆனால் 27க்கு 7ன்றப்போ அது வந்து பாஜக வந்து பல இடங்களில் வேலை செய்யலை, எனக்கு என்னென்னு வேட்பாளர் போட்டது இந்த மாதிரிலாம். அந்த 7ல் கூட ஒன்று கொஞ்சம் சார் அவங்க பெருசாக ஆர்வம் காட்டல அப்படின்ற நேரத்தில் லாஸ்ட்டை விட இந்த டைம் அதிகமாக சொல்கிறீங்களே, வாய்ப்பு இருக்கா? எங்க 27 நிற்கிறாங்க, சூழ்நிலை இருக்குல்ல, மாறுது இல்லை. நீங்கள் லாஸ்ட் டைம் கூட இந்த தடவை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருந்தாங்கன்னா டபுள் டிஜிட் போயிட்டுருப்பாங்க, 12-15 வரைக்கும் நெருங்கியிருப்பாங்க. அப்போ வேட்பாளர் முறையாக இறங்கி அடிக்காது இந்த மாதிரிலாம். இப்போ அண்ணாமலைக்கெலாம் சீட்டு கொடுத்துருந்தா அண்ணாமலை ஜெயிப்பார்ல. ஆமாம். இந்த மாதிரி வினோஜிக்கு நீங்கள் துறைமுகத்தை நிற்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்த மாதிரியும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில இடங்களில் வந்து இவர்கள் நிற்கிற இடமே கடுமையான போட்டி டிஎம்கேவோட. அதனால தான் சொல்கிறேன் இவர்களுக்கு 7 இடங்கள்னு சொல்லிட்டு. தலைவரே தப்பி பொழைச்சி ஜெயிச்சா தான் உண்டு சாத்தூரில். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலமை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் 7ன்றதே அவங்களுக்கு நல்ல எண்ணிக்கை தான். அதற்கு பிறகு பெரிய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அமமுக முதல் தடவையாக டிடிவி உள்ளே போனதுக்கப்புறம் அவரோட அமமுக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 தொகுதிகள் அவர்கள் வெல்கிறார்கள். இவர்களால் பல இடங்களில் அதிமுக மற்றவர்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, பாஜகலாம் பல இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. 4 என்கிற எண்ணிக்கை பெரிய எண்ணிக்கை தான் அவங்களுக்கு. ஒரு நல்லது ஒரு இது. கேவி குப்பத்தில் புரட்சி பாரத்துடைய ஜெகன்மூர்த்தி அவர் ரெட்டையில் தான் நிற்கிறாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஐஜேகே ஒரு 1 இல்லை 2 தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 1ஆவது பண்ணுவாங்க. ஜெகன்மூர்த்தி ஜெயிக்கிறார் கேவி குப்பத்தில். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதி திருமயம், பிடிஆரும் தடுமாட்டத்தில் தான் இருக்கார். ஏன்னா இப்போ முந்துறாரு இவர் நம்ம சுந்தர்சி முந்துறாரு. உண்மையிலே ஆமாம், அவர் ஒரு அரசியல்வாதியோட நல்லா பேசுகிறார். அவர் கவுண்டர்லாம் அவ்வளோ கவுண்டர் இருக்குது. பிடிஆருக்கு மட்டும் உதயநிதி பிரச்சாரம் பண்ணல, எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணார். இந்த மாதிரி பல மைனஸ் ஃபேக்டர் இருக்குது. அதை இழுபறில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அப்போ அந்த மாதிரி தொகுதி சேகர் பாபுவும் தப்பி தான் பிழைக்கணும். சேகர் பாபு ஆமாம், அங்கே வந்து கடைசி நேரத்தில் அந்த அசோக்கு முந்துறாரு. ராயபுரம் மனோவும் அவர் பண்ணுறாரு, அந்த அளவுக்கு பண்ணுறாரா தெரியல. கேட்டால் அவர் அந்தளவுக்கு இல்லைன்றாங்க. ஆனால் அவர் வேகமாக இறங்கி பண்ணார்னா அங்கே ஒரு பலமான மும்முனை போட்டியாக தான் இருக்கும். அதனால் சேகர் பாபு ஜெயிக்கிறாருன்னா கஷ்டப்பட்டு தான் அவர் ஜெயிக்கணும் அப்படின்றது. இன்னும் இந்த மாதிரி சில அமைச்சர்கள் துரைமுருகன் அவர் ஜெயிக்கிறதும் இந்த தடவை கஷ்டம் தான். ராமு வெயிட் கேண்டிடேட்டு மீண்டும் அவரே நிற்கிறார். மன்னார்குடியும் நம்ம வந்து இழுபறியில் தான் போட்டிருக்கோம். ஏன்னா அங்கே 2 அமமுக ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் டிஆர்பி ராஜாவுக்கு சிக்கல். அதை மீறி அவங்க ஆளுங்கட்சி சில வேலைகள் பண்ணி ஜெயிக்கலாம். ஆனால் அதே மாதிரி அமமுக வந்து ஓட்டை சசிகலா பிரிக்கிறதுனால தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி இவர் வைத்தியலிங்கம் அவர் போய் ஒருத்த நாட்டில் என்ன நின்னாலும் அவர் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் சசிகலா ஃபேக்டர் ஒரு வேளை ஒர்க் ஆச்சுன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றாங்க. அதனால் அதையும் நம்ம இழுப்பூரில் போட்டிருக்கோம். அதே மாதிரி முதுகுலத்தூரில் ராஜகண்ணப்பன் அவர் கடைசி நேரம் வரைக்கும் ஏடிஎம்கே போகிறது கூட ட்ரை பண்ணார்.
வேறு சில ஏற்பாடெல்லாம் பண்ணார். அப்புறம் சீட்டு கொடுத்துட்டாங்க, நிற்கிறாரு. அங்கேயும் அமமுக ஃபேக்ட்ரு ஒர்க் ஆகுது. தொகுதியிலையும் கெட்ட பேர் ரொம்ப இருக்குது. அதனால் நம்ம காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் அவர் பங்குக்கு அவரும் பார்த்துக்குவார். அப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் சேர்ந்து ராஜகண்ணப்பனுக்கும் இந்த தடவை சிக்கல் இருக்குது. அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் போராடி ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே அம்மன் அர்ஜுன் நல்ல வெயிட் வேட்பாளர். அந்த மாதிரி சில ஃபேக்டரும் இருக்குது. இந்த மாதிரி விஐபிகள் தோற்பதற்கான இருக்குது. நயினார் நாகேந்திரன் அவரும் போராடி தான் ஜெயிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கார். வெல்வாரா அப்படின்றது சொல்ல முடியாது. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதனால் இந்த தடவை ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்கிறது. அதிமுக வென்றாலும் மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இருக்குது. திமுக ஆட்சி இழந்தாலும் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக உட்காருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிமுக மாதிரி இவர்கள் பலமாக 75 தொகுதிகள் இந்த கூட்டணி வென்றுது, அந்த மாதிரி வர முடியுமான்னு தெரியல. இது எல்லாமே ஒரு கணிப்பு தான். இதுதான் நிரந்தரம்லாம் கிடையாது. நம்மளுடைய கணிப்பு நம்ம எடுத்தது, மற்றவர்கள்ட்ட பேசியது, மாவட்ட ரிப்போர்ட்டில் பேசினது, இன்னும் பல விஷயங்கள் வைத்து போன எலெக்ஷனு இது எல்லாத்தையும் வச்சு தான் இது சொல்கிறது. முதல் இதை நம்ம போட்டதில் பல பேரும் கரெக்டுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரெண்டாவது இதுவும் இப்போ போட்டிருக்கோம். இது ஒரு சம்மப்பு. அதனால் ஆட்சி மாற்றம் நடக்கும். அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. ஒருவேளை இழுபறியில் ஏதாவது மாறுச்சுன்னா பெரும்பான்மை கிடைத்தாலும் கிடைக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு கூட்டணி என்டிஏவுடைய பர்சன்டேஜ் தொகுதி பர்சன்டேஜ் 234 58% அவர்கள் பிடிக்கிறாங்க. இவங்க 24% பிடிக்கிறாங்க அப்படின்றது தான். நம்ம 24 டிஎம்கே இந்தியா அலையன்ஸ் டிஎம்கே 28.6% பிடிக்கிறாங்க அப்படின்றது தான். அதனால் இந்த நிலைமை தான் இப்போ இருக்கிற நிலைமை. நாளைக்கு விட்டமின் சி வேலை செய்யும். திமுகவினர் மிக கடுமையான அளவில் பண்ணுவாங்க. இன்னொன்று, நாம் சொல்கிற இதே அளவுக்கு இத்தனை சீட்டுகளுக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வருன்றத நேற்று சிலரும் பிரபலமானவர்களும் கணிச்சிருக்காங்க. பலரும் சொல்கிறது 39% வரைக்கும் இவர்கள் அதிமுக, 35 34 வரைக்கும் திமுக, 20% வரைக்கும் டிவிகே அப்படின்றாங்க. இது எல்லாமே நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது தான். டிவிகே 45% 18% வரைக்கும் பிடுங்குவாங்க, இங்கேருந்தும் பிடுங்குவாங்க. ஆனால் டிவிக்கே ஜெயிக்க முடியாது, அதிக வாக்கை வாங்குவார். அதிக அளவு கோர் ஓட்டை டிஎம்கேலேருந்து பிரித்ததுனால அதோடைய பலனை என்டிஏ அனுபவிக்கும் அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட அது நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்தால் நம்ம கணிப்பு சரின்னு பெருமைப்பட்டுக்கலாம். அப்படி நடக்கலைன்னா நான் ஒன்றும் கடவுள் அல்ல. ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும், அவ்வளோதான். இதோட நம்ம அந்த இதை முடிப்போம். சூப்பர் சார். பார்ப்போம். தேர்தலில் வாக்களிக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தருடைய முக்கியமான கடமை வாக்களிப்பது. உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடியில் அந்த இருக்கிற நம்பரை 1950 சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்துடும். அந்த எந்த பாகம், எந்த ஸ்கூலு, எந்த பாகம்னு ஒரு பூத் ஸ்லிப்பே வந்துடும். அதை எடுத்துக்கிட்டே போகலாம். அந்த நம்பர் சொன்னாலே நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு ஐடி, ஆதார், ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டர் ஐடி பெஸ்ட்டு காமிச்சிட்டு உங்கள் பாகம் உங்கள் வரிசை என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தேர்றது ஈஸியாக இருக்கும். டக்குன்னு இது பண்ணுவாங்க. அதனால் போய் காலையிலையோ இல்லாட்டி மதிய வாக்கில் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் வாக்குகளை செலுத்துங்க, முறையாக செலுத்துங்கள், யோசித்து செலுத்துங்கள். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. இந்த வாட்டி ஓட் போடுறதும் பர்சன்டேஜும் ஏறும். ஏன்னா இளைஞர்கள் அதிக அளவில் விரும்பி வாக்களிப்பாங்க. விஜய் ஃபேக்டரும் ஒரு காரணம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.